சரி சரி, இந்த குடி, நீயே குடி. இந்த வீட்ல ஒரு கவலையான மருமக இருந்தா மட்டும் போதும். இல்லனா அதுக்கப்புறம் உன்னோட முகமும் மைத்திலி முகம் மாதிரி கவலையாவே இருக்கும். இல்ல இல்ல அத்தம்மா, இத நீங்களே குடிங்க. எப்படி பார்த்தாலும் 2 மருமகளையும் பேர் சொல்லி கத்தி கூப்பிட்டு உங்க தொண்டை வத்தி போயிருக்கும். நான் எனக்காக டீ போட்டு குடிச்சுக்க போறேன். என்ன அத்தம்மா நீங்க வேற, உங்களுக்கு தெரியாதா? அட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. மைரா நம்ம ருத்ராவை தான் காதலிக்கிறான்னு. ஆனா அவ கல்யாணம் பண்ணிக்க போறது ரோஹித்த. நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்து மைத்திலேக்கா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செய்ய முடியும்? கரெக்ட் தானேக்கா? என்னது? என்ன இப்படி எல்லாம் சொல்ற ஷாலினி? என்ன அத்தம்மா நீங்க? அக்கா ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் ரோஹித் கிட்ட பேசி பார்க்கலாம். அவர் ஒருவேளை நாம சொல்ற பேச்சு கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மைராவையும். வேண்டாம் ஷாலினி, இந்த மாதிரி பண்ணி மத்தவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நாம எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் எல்லாமே நடக்கும். அத்தை, நான் போய் மயூராவை கூட்டிட்டு வரேன். சடங்குக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அத்தம்மா என்ன செய்றீங்க நீங்க? முன்னாடி எல்லாம் உங்க மூளை குதிரை மாதிரி டக் டக் டக்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்பயே சைடு வாங்குது. யோசிக்கிறல்ல? ஏன் தெரியுமா? இவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம யார் கூட டான்ஸ் ஆடுறது? நம்ம சேடா இருக்கும்போது நமக்கு அந்த பப்பட் டான்ஸை யார் ஆடி காட்டுவா? நீ சொல்றது சரிதான். உனக்கு தெரியுமா, உதய்பூர்ல இன்டர்நெட் வேற ரொம்ப ஸ்லோ. அந்த வீடியோ மெசேஜ் மயூரா கிட்ட போய் சேரலன்னா நம்மளால மயூரா கூட பேச முடியாம போயிடுமே. துருவா, கயல், நான் 2 பேருக்கும் அப்பவே சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அப்புறம் துருவா, என்ன நினைச்சு சந்தோஷமா இல்லையா? உங்களை நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கா, ஆனா நான் ரொம்ப சேடா இருக்கேன். ஆமா, நானும் தான். நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்க பேச்சுக்கா கா எல்லாம் கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு கொஞ்ச நாளைக்காக தானே வந்தேன். என் வீட்டுக்கு நான் திரும்ப போய் தானே ஆகணும். நான் போலனா எங்க வீட்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால இப்ப என்ன? நீங்க இங்கேயே இருங்களேன். ஆமா, ரோஹித் அங்கிள் கிட்ட பை சொல்லிடுங்க. நீங்க வரலன்னு சொல்லிடுங்க. கையல், துருவா, இங்க என்ன பண்றீங்க? கீழே போங்க, நான் மயூராவை கூட்டிட்டு வரேன். மைதிலி அக்கா, இந்த மஞ்சள் சடங்கெல்லாம் முக்கியமா என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா இந்த சடங்கு பண்ணியே ஆகணும். டைம் இருக்கு, யோசி. இஷ்டம் இல்லைன்னா சொல்லு. அப்படிலாம் இல்லக்கா, நான் அந்த முடிவு பண்ணிட்டேனே. சரி, கீழே போலாம். என்னையா சொல்ற நீ? இப்ப நான் ஷர்ட்டை கழட்டணுமா? ஐயோ அப்பா, விடுங்களேன். அவதான் ஷர்ட்டை கழட்ட பிடிக்கலன்னு சொல்றாரு. அவரை விடுங்களேன். ஆமா ரோஹித் அங்கிள், மஞ்சள் எல்லாம் போட்டுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பிரச்சனை இல்ல. யாரும் உங்களை திட்ட மாட்டாங்க. உண்மையாவே இங்க பாரு ரோஹித், குழந்தைங்க சொல்றதும் கரெக்ட் தான். எதுக்கு இந்த மஞ்சள் வச்சுக்கிற சடங்கெல்லாம்? பேசாம நீ அமெரிக்காவுக்கே போயிட. அழகான பொண்ணுங்க, பார்ட்டி, டான்ஸ், ஜாலியா இருக்கலாம்பா. உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நான் எந்த ஒரு அமெரிக்கன்ஸையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம்னா அது மைரா கூட மட்டும்தான். ரோஹித் ரோஹித் ரோஹித், கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணை பார்க்கறது நாச்சுலோடா, அது அபசகுணன்னு சொல்லுவாங்க. ஆனா மஞ்சள் பூசினதுக்கு அப்புறம் தான் அதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மைரா, நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. ப்ளீஸ் கோவப்படாத. என்ன? இட்ஸ் ஓகே ரோஹித், இட்ஸ் ஃபைன். I really love you, Mayra.